ஒரு பசுமையான காட்டில் ஒரு சின்ன எலி வாழ்ந்து வந்தான். அவன் தன்னை பற்றி கூறும் நிகழ்வை காணலாம். நான் நல்ல உள்ளமுடையவன் தான். ஆனா ஒரு பெரிய குறை இருந்தது. என்னிடம் உள்ளவற்றில் ஒருபோதும் திருப்தி இல்லாதவன். தன் சிறிய குளிரான குடிலை கண்டால் கூட, அடாஹா, மற்ற விலங்குகள் பெரிய வீட்டில் வசிக்கின்றன, எனக்கும் ஒரு அரண்மனை வேண்டும். இவ்வாறு இருக்கும் சமயத்தில் காட்டின் வழியே பயணம் செய்யும் போது ஒரு வண்ணமான பறவை வந்து நிற்கின்றது. அந்த பறவை அந்த சின்ன எலியிடம் போய் சென்று, உனக்கு என்ன வேணுமோ கேள், அதை நான் தருகிறேன் என்கின்றது. உடனே எலியின் கண்கள் பேராசையினால் மிளிர்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தனது விருப்பத்தை கூற விரும்புகிறது. எனது முதல் விருப்பம், எனக்கு ஒரு பெரிய வலிமையான அரண்மனை வேண்டும். இவ்வாறு எலி தனது விருப்பத்தை கேட்டவுடன் அந்த பறவை உடனே ஒரு அரண்மனையை கட்டி கொடுத்தது. உடனே எலி மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கின்றது. ஆனாலும் அந்த அரண்மனையை சுத்தமாக வைத்துக் கொள்வது அவனால் முடியவில்லை. உள்ளே பல அரிய எலிகள். ஆனால் எலி திரும்பவும் அந்த பறவை, எனக்கு முடிவில்லா உணவு வேண்டும். இதை கேட்ட எலியின் இரண்டாவது விருப்பத்தை உடனே நிறைவேற்றியது அந்த பறவை. ஆனால் அந்த தானியத்தின் வாசனைகள் அனைத்து விலங்கிற்கும் சென்றது. உடனே அனைத்து விலங்குகளும் எலியை துரத்த ஆரம்பித்தன. எலியும் தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடியது. மீண்டும் அந்த எலி பேராசையினால் மூன்றாவது தடவையாக அந்த பறவையை அழைத்தது. என்னை காட்டின் ராஜாவாக மாற்றிவிடு. எல்லோரும் என்னை பயந்து மதிக்க வேண்டும். நிச்சயம். அரும்பா, அறிவில்லாமல் கேட்கும் ஆசை அழிவை தரும். பெற்றதை பாதுகாப்பதற்கும் அறிவு வேண்டும். நீ அதற்கு தயாராக இல்லை. பறவை கூறியவுடன் அதே நேரத்தில் எலிக்கு கொடுத்த அரண்மனையும் இடிந்து விழுந்தது. இதை கண்ட எலி வருத்தத்துடன் தன் குடிலுக்கு செல்கின்றது. தன் குடிலுக்குள் சென்று அமைதியாக சிந்திக்கின்றது. எவ்வளவு பேராசைப்பட்டிருக்கேன் என்று நினைத்து வருத்தமடைகிறது எலி. அரும்பன் அன்றிலிருந்தே புரிந்து கொண்டான், அளவுக்கு மீறிய ஆசை எப்போதும் அழிவை தரும். தன்னிடம் உள்ளதை மதிப்பதே மிகப்பெரிய செல்வம். அன்றிலிருந்து எலி தான் பட்ட அனுபவத்தை மற்ற விலங்குகளுக்கும் கூறி, அறிவில்லாமல் ஆசைப்படுவது தவறு என்று கூறி அனைத்து விலங்குகளுடன் அன்பாகவும் நட்பாகவும் பழகுகிறது எலி. கிடைத்ததை அதை மதிப்புடன் வைத்துக் கொள்வதே சிறந்தது என எல்லாரிடமும் கூறுகிறது எலி. அழகான காட்டில் அருந்ததி என்ற பறவை வாழ்ந்து வந்தது. இந்த பறவை அறிவான பறவையும் கூட. அதே காட்டில் கொஞ்சு என்ற அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் காடு முழுவதும் மின்னி மின்னி பிரகாசிக்கும் வெள்ளி விதை என்னங்கருவை என்று கதைகள் இருந்தது. இந்த விதை யாரிடம் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று கதைகள் இருந்தது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தரப்போறது. இதனால நான் எல்லாத்தையும் எடுத்து வெறுமை இல்லாதவன் ஆகிடுவேன். கொஞ்சு, அந்த விதை நல்லதல்ல, அது பேராசையை உருவாக்கும். நீ அதை வச்சுக்கிட்டா நல்லதுக்கு முன்னாடி கெடுதி வரும். இவ்வாறு அருந்ததி பறவை கூறியதையும் மீறி ஆசையினால் அந்த விதையை எடுத்து கொண்டு சென்று விட்டது கொஞ்சு. அந்த இரவிலிருந்து அது பேராசை பிடிச்சது. காடு முழுவதும் அது எல்லோரின் உணவை திருட ஆரம்பிச்சது. யாரும் அதன் மீது நம்பிக்கை வைக்க முடியவில்லை. மேலும் வேண்டும், இன்னும் வேண்டும், எதையும் உடனே பெற்றாக வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கும் பொருட்களும் வேண்டும். காடு முழுவதும். சிறிது நாட்களில் அந்த பேராசை விதையின் சக்தி காட்டையே பாதிக்க ஆரம்பித்தது. அவசரமாக அந்த விதையை அழிக்க வேண்டும். அதை கொஞ்சுதான் செய்ய முடியும். அவன் தன் பேராசையை விட்டால் தான் காடு காப்பாற்றப்படும். அந்த விதையை அழிக்க வேண்டும். அதை கொஞ்சுதான் செய்ய முடியும். காடு காப்பாற்றப்படும். நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேனே. அறிவில்லாத ஆசைதான் என்ன கெடுத்தது. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேனே. அறிவில்லாத ஆசைதான் என்ன கெடுத்தது. இவ்வாறு கூறி அந்த விதையை எடுத்து சென்று மலை மீது உள்ள கற்களின் மீது வைத்ததும் அந்த விதை வெடித்து விட்டது. அன்று முதல் கொஞ்ச பேர் ராசையில்லாத அணிலாக மாறிவிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.